Good morning Preeti. Good morning Ram. Preeti, லைஃப்ல வந்து cleanliness எவ்வளவு முக்கியம் அப்படினு நினைக்கிறீங்க? Cleanliness வந்து எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு. நோய் இல்லாம வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் ஏன் cleanliness பத்தி இன்னைக்கு பேசுறேன் அப்படினு பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களா வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வந்து இப்படி தான் சுத்தம் பண்ணனும் அப்படினு நினைச்சு சுத்தம் பண்ணிட்டு இருப்போம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தப்பா பண்ணிட்டு இருப்போம். சோ அதெல்லாம் எப்படி சரியா பண்ணனும் அப்படினு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புது காலை வணக்கம். ராம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சீஸ் கிரேட்டர் இருக்கு இல்லையா? சீஸ் துருவற அந்த மிஷின் இருக்கு பாத்தீங்களா? கேரட் வந்து இது பண்ற மாதிரி கேரட் துருவறது, சீஸ் எல்லாமே வந்து துருவும்போது துருவி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சின்ன சின்ன கேரட் பீஸ் எல்லாம் ஒட்டி இருக்கும். கேரட் சீஸ் எல்லாமே ஒட்டி இருக்கும். அதெல்லாம் வைக்கவும் முடியாது இல்லையா? சோ அத நம்ம வந்து டிஷ் வாஷர் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் அதுவும் மாட்டிக்கும், நம்ம கையெல்லாம் வர கீறிடும். சோ நம்ம பெட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ இருக்குல்ல, உருளைக்கிழங்கு நல்லா எடுத்து நல்லா கிரேட் பண்ணீங்கன்னா அதுல இருக்க அந்த ஆசிட், அதாவது தண்ணி வரும் பாத்தீங்களா கிரேட் பண்ணும்போது, சோ அந்த ஆசிட் வந்து தானா அதுல இருக்கிறதெல்லாம் கீழே தள்ளி விட்டுருமா. அதுக்கப்புறம் நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சோ சீஸோ கேரட்டோ பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை பொட்டேட்டோல பண்ணா இல்ல சீஸ் கேரட் மட்டும் இல்லாம வேற எந்த வெஜிடபிள்ஸ் பண்ணா இதெல்லாம் ஒட்டி இருக்கோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம பொட்டேட்டோ லைட்டா பண்ணனா டக்குன்னு வந்துரும். அப்புறம் வாஷ் பண்ணா போய்டும். ஆமா. ஓகே, நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே வந்து சூப்பரான ஒரு டிப் கொடுத்திருக்கீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்றைய சூரியோதயம் பார்க்கிறதுக்கு நேரம் வந்துச்சு, பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 27/4/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:05. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி மாலை 5:42 வரை பஞ்சமி, பிறகு சஷ்டி. நட்சத்திரம் மாலை 5-9 வரை மூலம், பிறகு பூராடம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் மதியத்திற்கு பின் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு. பிரீத்தி, நம்ம நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தெரியாம க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம திருத்திட்டு இருக்கோம் இல்லையா? பட் இப்போ நான் சொல்ல போற பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளீனே பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ். ஆமா, அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணவே மாட்டோம்ல. பட் ஆக்சுவலா வந்து அதை க்ளீன் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம வந்து ஒரு டேபிள்ல வந்து அயன் பண்றோம் இல்லையா? சோ அந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் சால்ட்னு சொல்றாங்க இல்லையா? சால்ட் வந்து நம்ம போட்டு பேசிக்கா அதை வந்து அயன் பண்ணணும். வெறும் அயன் பாக்ஸ் வச்சு அந்த டேபிள்ல வந்து சால்ட் மேல வந்து அயன் பண்ணி எடுத்துடணும். சோ ஒரு 10 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து கூல் டவுன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து டோட்டலா வந்து க்ளீன் ஆயிடும் அயன் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அயன் பாக்ஸ் வந்து சால்ட் போட்டு க்ளீன் பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மக்கள் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அபிராமி அந்தாதியில அந்த பாடல் மற்றும் விளக்கத்தோட இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே 98வது பாடல், வஞ்சகர் செயல்களிலிருந்து விடுபட என்கிற தலைப்பிலான அருமையான பாடல். தை வந்து நின்னடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சு நல்லாள் ஒரு காலும் விரகர்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியாமட பூங்குயிலே என்ற பாடல். எம்பிரான் என்ன செய்கிறான்? பராசக்தியினுடைய திருவடி தன் தலையிலே சூடியிருக்கிறான். இது சாதாரணமாக பார்ப்பதற்கு கேலியாக தோன்றலாம். அல்லது சொல்லுவார்களே, புதிதாக திருமணமான புதிதிலே அவன் பொண்டாட்டியை தலைமையிலே தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறான் என்று சொல்வார்களே. அப்படியல்ல இதற்கான பொருள். இதற்கான ஞான பொருள் ஒன்று இருக்கிறது. எம்பெருமான் தியானத்திலே பராசக்தியை சந்திக்கிறான்.
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்களை தாண்டி சகசிராரத்திலே பராசக்தி 1000 இதழ் தாமரையாக இருக்கிறாள். அப்படி தியானத்திலே சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் என்று சொல்லுவாரே, அப்படி தியானத்திலே தேவி தன்னுடைய சிரத்திலே எந்நாளும் 1000 இதழ் தாமரையிலே இறைவன் சூடியிருக்கிறான் என்பதுதான் ஞான பொருள். இதற்கு தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு இறைவனுடைய திருவடியே மலர் போலே இருக்கிறதாம். மறை 4 நிற்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே என்று ஒரு பாடலை அபிராம பெற்று சொல்லுவார். திங்கட்பகவின் மணனாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கூறு தவம் எய்தியவா என்று ஒரு பாடலே கேட்பார். திங்கட்பகவின் மணனாரும் சீரடி, சந்திரன் பிறைச்சந்திரன் இருக்கிறானே, அந்த பிறைச்சந்திரனுடைய அருமையான முடி, கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதனாக இருக்கிறானே, அவனுடைய அந்த திருமுடியின் மேலே பராசக்தி எப்படி இருக்கிறாளாம்? பாதத்திலே புஷ்பம் போல இருக்கிறாளாம். இன்னொரு இடத்திலே சொல்லுவாரே, எங்கெங்கெல்லாம் இறைவன் குடியிருக்கிறான், எந்த இடத்திலே எல்லாம் தேவியினுடைய திருவடியை சூட்டுவதற்கு தயாரான இடமாக இருக்கிறது என்று கேட்டால் மிக அழகாக சொல்லுவார். கொன்றைவார் சடையின் மேல் நின்று வேதங்கள் பாடுமை பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் இப்பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. அப்படி இறைவனுடைய திருமுடி மேலே தேவியனுடைய திருவடி பதிந்திருக்கிறது என்று சொன்னால் குரு தத்துவத்திலே சக்தி தத்துவம் உயர்ந்ததாக இருக்கிறது என்று பொருள். சக்தியை குருவாக ஏற்றுக்கொண்டு குருவினுடைய திருவடியை தன் சிரத்திலே தாங்கி இருக்கிறான் என்பது பொருள். அப்படி தன்னுடைய சிரத்திலே வைத்திருக்கிற பொழுது தேவியினுடைய திருவடியை எம்பெருமான் தீண்டுகிற பொழுது அவன் கையிலே அக்னி இருக்கும் அல்லவா? எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்திலே இருந்தாலும் சரி, எம்பெருமான் நடராஜ கோலத்திலே இருந்தாலும் சரி, ஒரு கரத்திலே அக்னி அவருடைய கையிலே இருக்கும். தேவியினுடைய பஞ்சு போன்ற பாதங்களை வருடுகிற பொழுது, அதை தலையிலே சூட்டி வைத்திருக்கிற பொழுது இந்த அக்னி இருந்தால் அங்கே அந்த சூடு வந்துவிடும் என்பதனாலே அந்த அக்னியை கொண்டு போய் எங்கேயோ சுவாமி ஒழித்து வைத்து விட்டார். இன்னொன்று, அப்படி வணங்குகிற பொழுது தலைமையிலே சூட்டுகிற பொழுது ஒரு பக்கம் கங்கை இருப்பாளே, எப்பொழுதும் நீர் சொரிந்து கொண்டே இருக்குமே. தேவியினுடைய பாதங்களிலே நீர் எப்பொழுதுமாக இருந்தால் அவளுக்கு அந்த பாதங்களிலே குளிர்ச்சி ஏற்பட்டு ஜலதோஷம் பிடித்து விடுமே. எவ்வளவு அன்பு பாருங்கள், எப்படி சிந்திக்கிறார்கள். நாம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இறைவனுடைய திருவுருவ படத்திற்கு முன்னாலே நாம் ஒரு பிரசாதத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால் சுட சுட கொண்டு போய் படைக்கக்கூடாது. பாலை காய்ச்சி அப்படியே கொண்டு வந்து வைத்து விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அப்படியே ஆறப்போட்டு விடக்கூடாது. நாம் எந்த பதமான சூட்டிலே சாப்பிடுவோமோ அந்த பதமான சூட்டிலே நிவேதனம் பண்ண வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவது போல மார்கழி மாதத்திலே பஜனை செய்கிறேன் பேர் வழி என்று சொல்லி இலையை பரப்பி எல்லா பிரசாதத்தையும் அதிலே பரப்பி வைத்துவிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பஜனை செய்தால் அந்த உணவெல்லாம் விரைத்து போன பிறகு நாம் நிவேதனம் பண்ணக்கூடாது. அப்படி பதமாக சுட சுட அந்த தன்மை உடையதாக எப்படி நாம் சாப்பிடுகிறோமோ அந்த வகையிலே அந்த உணவை இறைவனுக்கு படைக்க வேண்டும். ஒரு பூவை சூட்டினால் அந்த பூ மிகுந்த கனமாக இருக்கக்கூடாது. எப்பொழுது கோழிக்கொண்டை என்றும் துலுக்கம் ஜவந்தி என்றும் வருகிறதே, இந்த புஷ்பங்களை எல்லாம் பராசக்திக்கு சார்த்தக்கூடாது. நல்ல கனமான மாலைகள் என்று சொல்லி உள்ளே பேப்பரை வைத்து சுற்றி அதன் மேலே பூவை சுற்றுகிறார்கள் சில இடங்களிலே. அந்த பெரிய மாலை நான் பராசக்தி வாங்கி கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அதை கொண்டு போய் தோள்களிலே போடக்கூடாது. என்று சொன்னால் தோள் தேவிக்கு வலிக்கும் என்று நினைக்க வேண்டும். புஷ்பம் என்று சொன்னால் வெயிட்லெஸ் என்று சொல்வார்களே, அப்படி கனமில்லாத அருமையான வாசனை மிகுந்த புஷ்பம். நாம் ஏற்கனவே இந்த தொடரிலே சொன்னது போலே ஒரு புஷ்பத்திற்கு 5 வகையான தன்மையும் இருக்க வேண்டும். நல்ல வாசனை, மூக்கிற்கான நுகர்தல் இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது அழகு இருக்கிறதே, அது கண்களுக்கு விருந்தாக அமைய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய வண்டு ரீங்காரம் இடுகிறதே, அந்த ரீங்காரம் காதுகளுக்கு இனிமையாக இருக்க வேண்டும்.
நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றிருந்தால் தெரியும், அங்கே அந்த ரோஸ், அந்த பட்டு ரோஸ் என்று சொல்லுகிறார்களே அந்த வகையான ரோஸ் இல்லை, பன்னீர் ரோஸ் என்று சொல்வார்கள். அந்த ரோஸ் மாலைகளை கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். சுற்றி வர வண்டுகள் சுற்றி கொண்டே இருக்கும். அப்படி அந்த பன்னீர் ரோஸை எப்படி சுற்றி வண்டுகள் இருக்கிறதோ அதுபோல் அந்த ரீங்காரம் காதுக்கு அழகான இனிமையான இருக்கக்கூடிய தன்மை. அதை தொட்டு பார்க்கிற பொழுது அந்த ஸ்பரிசத்தினாலே மிருதுவாக இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய தேன் நாவிற்கு சுவையாக இருக்க வேண்டும். அப்படி கண்ணிற்கு, காதிற்கு, மூக்கிற்கு, நாக்கிற்கு, தொடுதல் உணர்ச்சிக்கு 5 வகையிலும் அந்த புஷ்பம் தகுதியுடையதாக இருந்தால்தான் இறைவனுக்கு அந்த புஷ்பத்தை சார்த்த முடியும், சார்த்த வேண்டும். அப்படி அந்த பூவை இறைவனுக்கு சூட்டுவதாக இருந்தால், இது இறைவிக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருந்தால் தோள் வலிக்குமே என்று நினைக்க வேண்டும். நல்ல ஆடைகளை சார்த்த வேண்டும். நமக்கு எப்படி தேர்ந்தெடுத்த ஆடைகளை வாங்குகிறோமோ அதுபோல தேர்ந்தெடுத்த ஆடைகளை இறைவனுக்கு வாங்க வேண்டும். மழைக்காலமாக இருந்தால் கெட்டியான ஆடைகளை சார்த்த வேண்டும், பருத்தி ஆடைகளை சார்த்த வேண்டும். வெயில் காலமாக இருந்தது என்று சொன்னால் தேவிக்கு நல்ல பஞ்சு போன்ற மென்மையான ஆடைகளை சார்த்த வேண்டும். சம்மர் கூல் ட்ரெஸ் என்று சொல்லுவார்களே, மிக அழகாக விநாயகர் அகவலிலே சொல்லுவாரே, அவ்வை பிராட்டி பொன்னரை ஞானும் பூந்துகில் நாடையும் என்று சொல்லுவார். அப்படி பூந்துகில் போன்ற ஆடைகளை இறைவனுக்கு வெயில் காலத்திலே வேர்க்கும் என்று நினைத்து, தேவிக்கும் வியர்க்கும் என்று நினைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஆடைகளை சார்த்த வேண்டும். அக்னி நட்சத்திர காலங்களிலே சிவன் கோயிலிலே சிவபெருமான் மீது ஒரு தாரை, ஏகதாரை என்று சொல்லி ஒவ்வொரு சொட்டாக நீர் மேலே விழக்கூடிய அளவிற்கு, இப்பொழுது ஏசி என்று சொல்லுகிறோமே அதுபோல அந்த காலத்திலே நீர் விழுந்து கொண்டே இருக்கக்கூடிய ஏகதாரை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் சுவாமிக்கு வெயிலினாலே துன்பம் வரக்கூடாது என்ற மிகப்பெரிய கருணையின் எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி பக்தி அப்படி இருக்க வேண்டும். அப்படித்தான் எம்பெருமான் என்ன செய்கிறாராம், தேவியினுடைய திருவடிகளை நாம் தீண்டுகின்ற பொழுது கையிலே அக்னி இருந்தது என்று சொன்னால் அந்த அக்னியினாலே தேவியினுடைய பாதங்கள் சுடுமே என்று சொல்லி அதனை மறைத்து வைத்திருந்தாராம். அந்த கங்கை நீர் எப்பொழுதும் தேவிக்கு குளிர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்து ஜலதோஷம் வந்து விடக்கூடாது என்று சொல்லி அதனை மறைத்து வைத்திருந்தாராம். தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரருக்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் கறந்தது எங்கே என்று கேட்கிறார் அபிராம்பெட்டர். நீ தேவியினுடைய திருவடியை தலைமையிலே சூட்டி கொள்ளுகிற பொழுது இவை இரண்டும் எங்கே போயின என்று சொன்னால், பக்தியின் வெளிப்பாடு காரணமாக பராசக்தியினுடைய பரங்கருணையினாலே அவர் பக்தியினுடைய உச்சத்திலே தேவியினுடைய தன்னுடைய சிரத்தின் மேலே தூக்கி உச்சத்திலே வைத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மை பராசக்தி எப்பொழுதும் நம்முடைய தலை மேலே அவளுடைய திருவடியை தாங்கி இருக்கக்கூடிய தன்மை. அடியேன் உடை நாய்த்தலையே என்று கேட்கிறாரே, அப்படி என்னுடைய நாய்த்தலையிலே நான் உன்னுடைய திருவடியை சூட்டி இருக்க வேண்டும் என்று பரமசிவனை பார்த்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடத்தினாலே தேவியினுடைய மென்மையான, அப்படி வார்த்தைகள் பட்டுப்பட்டே சிவந்து போகக்கூடிய அருமறைகள், பழகச் சிவந்த பதாம்புயத்தை நம்முடைய தலைமையிலே சூட்டி கொள்ளக்கூடிய பேற்றினை பரமசிவனை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மிகப்பெரிய செய்தியை அபிராமி பற்றி சொல்லி வைத்திருக்கிறார். பரமசிவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அவருடைய பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களை நம்முடைய தலைமையிலே சூட்டி கொள்வதற்கான பேற்றினை பெற வேண்டும் என்பதனாலே தான் தைவந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்தாரும் கறந்ததெங்கே மெய்வந்த நெஞ்சி நல்லாள் ஒரு காலம் விரகரதங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே என்று கேட்கிறார். நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தொடர்ச்சி தான் இந்த பாடலினுடைய பின்பகுதி. அதனை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராம், பொதுவாக ஆஃபீஸ் போகிறவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே அடிக்கடி கண்டிப்பாக ட்ரெஸ்ஸில் படுற கரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஃபி ஸ்டெயின். டேபிள் மேட்லேயும் காஃபி ஸ்டெயின் பண்ணுவோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நிறைய பேர் சோப் போட்டு ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்பாங்க, போவே மாட்டேங்குதுன்னு சொல்லி. பட் அதை ஈஸியாக போக வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அந்த பேக்கிங் சோடா வந்து அந்த கிளாத் மேலே அப்ளை பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா போயிடும் அப்படின்றாங்க. ஆர்எல்ஸ் முட்டையோட மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அதையும் மேலே போட்டு ஊற வச்சு எடுத்திங்கன்னா போயிடும்ன்றாங்க. இல்லை வினிகர் போட்டோ இல்லை உப்பு போட்டோ வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ தேவையில்லாமல் சோப் வச்சு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க சொன்ன எல்லா ஐட்டம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா பேசிக் ஆசிட் இருக்கு. சோ ஆசிட் வந்து பட்டுச்சுன்னா சீக்கிரம் காஃபி ஸ்டெயின் போய்டும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். எனிவே அடுத்தது நம்ம நிகழ்ச்சி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கிறதுக்காக மிஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது கனவு மெய்ப்பட.
டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மென்டல் கண்டிஷனிங் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நம்மால் இந்த அளவு உயரத்தை தான் எட்ட முடியும் அப்படின்னு முதல்லையே நாம் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மால் அந்த அளவு உயரத்தை தான் எட்ட முடியும். ஸோ இந்த உயரம் எட்டுதல், எந்த அளவு உயரத்தை நம்மால் எட்ட முடியும் என்பதை தீர்மானிப்பது நம்முடைய எண்ணங்கள், நாம் நம்முடைய மனதிற்குள் சொல்லிக்கொள்ளும் சொற்கள். இவை தான். சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இதை பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு டப்பாக்குள்ளே ஈக்களெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டாங்க. அந்த ஈக்களெல்லாம் போட்டு மூடி வைத்ததும் இந்த ஈக்கள் அந்த வெளியிலேருந்து அந்த லைட்டை செலுத்தி பார்க்கும் பொழுது அந்த ஈக்கள்லாம் என்ன செஞ்சுதான், இந்த டப்பாவை விட்டு எப்படியாவது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மூடி வரைக்கும் குதிச்சு குதிச்சு பார்த்துதான். ரொம்ப நேரம் தொடர்ந்து இந்த ஈக்கள்லாம் குதிச்சுக்கிட்டே இருந்தப்போ ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அந்த ஈக்கள்லாம் நினச்சிதான், சரி நாம் என்ன தான் குதிச்சு குதிச்சு ட்ரை பண்ணாலும் நம்மால் இந்த டப்பாவின் மூடியை விட்டு வெளியே வரவே முடியாது. ஸோ நாம் எதுக்கு தேவையில்லாமல் குதித்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூடி வரைக்கும் குதிச்சிட்டு இருந்த அந்த ஈக்கள் அந்த டப்பாவின் பாதி வரைக்கும் குதிக்க ஆரம்பிச்சுதான். தொடர்ந்து அந்த டப்பாவின் அந்த பாதி அளவு வரைக்கும் குதிச்சுக்கிட்டே இருந்துதான். கொஞ்ச நேரம் அப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, அந்த டப்பாவின் மூடியை எடுத்துட்டாங்க. ஸோ எடுத்தப்புறம் அட்லீஸ்ட் இப்போயாவது அந்த ஈக்கள் இனி நம்மால் இந்த டப்பாவை விட்டு வெளியே வர முடியும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுதா அப்படின்னு அவங்க பார்த்த பொழுது இந்த ஈக்களுக்கு தங்கள் மேலே வெளிச்சம் விழுறது நல்லா தெரிஞ்சுது. அப்போ கூட நம்மால் இந்த டப்பாவின் அந்த மூடி வரைக்கும் குதிப்பதில் பலன் எதுவும் இல்லை, நாம் எந்த அளவு குதிச்சிட்ருக்கோமோ அவ்வளவுதான், நம்மால் இந்த டப்பாவை விட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்னு ஒரு செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபுக்குள்ளே சிக்கிட்டு இருந்த ஈக்கள் எந்த அளவு இந்த பாதி அளவு டப்பா வரைக்கும் குதிச்சிட்டு இருந்ததோ அதே அளவு தான் தொடர்ந்து குதிச்சிட்டு இருந்துதான். ஏன் அப்படின்னா அந்த ஈக்களோட மைண்டில் அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணிடுச்சு, நம்மால் வெளிவர முடியாது, என்ன ஆனாலும் இந்த டப்பாவை விட்டு குதித்து வெளியேறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஈக்களோட மைண்ட் என்பது கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நாமும் என்ன செய்கிறோம், வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் நமக்கு ஏதோ முயற்சிகளில் தோல்வி கிடைச்சிது அப்படின்னா முன்னாடி கிடைச்ச தோல்விகளையே நினச்சி நாம் முயற்சி எடுத்தாலும் திரும்பவும் அதே மாதிரியான தோல்விகள் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சே பல புதிய முயற்சிகளை எடுக்காமலேயே இருக்கிறோம். இந்த முயற்சிகள் செஞ்சால் நமக்கு தோல்விகள் தான் கிடைக்கும் அப்படின்னு நாமே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கமாண்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மால் எப்படி புதிய முயற்சிகளில் இறங்க முடியும்? ஸோ தொடர்ந்து முயற்சிகள் நாம் எடுக்கும் பொழுது மட்டுமே தான் நம்முடைய பழைய எல்லையை நாம் கடப்போம் அப்படிங்கிற உண்மையை நாம் தான் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு சொல்லணும். இந்த சிக்கன் ஈகிள் வச்சு கூட ஒரு சின்ன இந்த குழந்தைங்களுக்கெலாம் சொல்கிற கதை ஒன்று உண்டு. அது என்ன அப்படின்னா, ஒரு மலை உச்சியில் கழுகு ஒன்று ஒரு மரத்து மேலே 4 முட்டைகளை போட்டிருந்ததாம். திடீர்னு ஒரு நாள் ஏற்பட்ட பூகம்பத்தில் அந்த 4 முட்டைகளில் ஒரு முட்டை கீழே விழுந்து கோழிகள் வாழற இடத்துல போய் விழுந்துதான். உடனேயே அங்கிருந்து வெளிவந்த அந்த முட்டையிலிருந்து கழுகு தான் வந்தது அப்படின்னாலும் அந்த கழுகு என்னன்னு நினைத்ததான், தானும் ஒரு கோழி தான், இந்த தன்னோடு சுற்றி இருப்பவர்களை பார்த்து தானும் ஒரு கோழி தான் அப்படின்னு நினைத்து அந்த கோழிகளுக்குரிய பழக்க வழக்கங்கள், கோழிகளுக்குரிய அந்த மைண்ட் செட் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு தான் ஒரு கழுகு என்பதையே உணராமல் ஒரு கோழி போலவே வாழ்ந்துட்டு இருந்ததாம். இந்த ஈகிள் ஒரு நாள் இப்படி, அதாவது உண்மையாக ஈகிளாகவே இருந்து ஆனால் கோழிகளோடு வந்த அந்த கழுகு ஒரு நாள் வானத்தில் அண்ணாந்து பார்க்கும் பொழுது சந்தோஷமாக பல கழுகுகள் பறந்து செல்வதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துதான். அதன் உள்ளிருந்த உள் உணர்வு மட்டும் நம்மாலும் பறக்க முடியும், நமக்குள்ள அந்த பறக்கக்கூடிய திறமை இருந்தது அப்படின்னு அதற்குள் இருந்த அந்த உள் உணர்வு என்பது சொல்லிக்கிட்டே இருந்துதான். உடனேயே அது என்ன பண்ணித்தான், தன்னுடன் இருந்த மற்ற கோழிகளிடம் என்னவோ என்னோட உள்ளுணர்வு சொல்லுது, என்னாலும் பறக்க முடியும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுது, அதனால் நான் பறக்க ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு அது சொன்ன பொழுது அதை சுற்றி இருந்த கோழிகள் அதை பார்த்து கேலி பேசித்தான், நீ ஒரு கோழி, உன்னால் எப்படி கழுகு மாதிரிலாம் பறக்க முடியும், தேவையில்லாமல் சிந்திக்காத, தேவையில்லாத ஆசைகளெல்லாம் வளர்த்துக்காத,
பைத்தியக்காரத்தனம், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், இந்த மாதிரி தப்பி தவறி கூட முயற்சி பண்ணி பார்த்துறாத, நீ கொஞ்சம் தான் பறக்க முடியும், நீ ரொம்ப தூரம் பறந்து போன அப்படின்னா உன்னுடைய உயிரை தான் நீ விட நேரிடும் அப்படின்னு இந்த சுற்றி இருந்த கோழிகள் பயமுறுத்தியதாலேயே இந்த கழுகு என்ன நினைச்சுதான், சரி ஓகே நம்மாலையும் பறக்க முடியாது, நாம் எப்படியும் இந்த கோழி இனத்தை சேர்ந்த ஒரு பறவை தானே, தேவையில்லாத ஆசைகளை நாம் படவே கூடாது அப்படின்னு நினச்சிதான். ஒவ்வொரு முறை இது அண்ணாந்து பார்க்கும் பொழுதும் மேலே பறக்கும் அந்த ஈகிள்ஸ் எல்லாம் பார்த்து இது இன்ஸ்பயர் ஆகுமா. ஆனால் சுற்றி இருந்த கோழிகள் சொன்ன வார்த்தைகளை உண்மை என நம்பிக்கொண்டு நம்மால் பறக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே, அந்த மைண்ட் கண்டிஷனோடவே வாழ்ந்து வந்ததாம் இந்த ஈகிள். கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயிலில் கூட எல்லா ஆசைகளும் நமக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னாலும் நம்மால் நிறைவேற்றிக்கவே முடியாத ஒரே ஒரு ஆசை, வானத்தில் இந்த கழுகு மாதிரி பறக்கணும் அப்படின்ற அந்த ஆசையை தான். அந்த ஆசை நமக்கு நிராசையாகவே போயிடுச்சே அப்படின்னு நினச்சே அந்த கழுகு தன் உயிரை விட்டதாம். தான் நிஜமாகவே ஒரு கழுகுதான், தன்னாலும் பறக்க முடியும் என்கிற உண்மையை உணராமல் பரிதாபமாக உயிர் விட்டதாம் அந்த கழுகு. நாமும் கிட்டத்தட்ட அந்த கழுகின் மனநிலையில்தான் நிறைய சமயங்கள் இருக்கிறோம். நம்முடைய உண்மையான ஆற்றல் எது, உண்மையான திறமை எது என்பது நமக்கே தெரிவதில்லை. தெரியலை அப்படின்னாலும் கூடி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம கேட்டாவது தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாசிட்டிவாக நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ நாம் இதெல்லாம் தான் என்னுடைய ஆற்றல்கள், இதெல்லாம் தான் என்னுடைய திறமைகள், இதெல்லாம் வச்சு நான் புதிய முயற்சியில் இறங்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஷேராவது பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய சமயங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோழிகள் மாதிரி நம்மை உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு எதற்கு இது வீணான வேலை அப்படின்னு சொல்கிறவங்களோட பேச்சுக்கள் தான் நிறைய சமயங்கள் நம்முடைய காதுகளில் விழுது. நாமும் என்ன நினைக்கிறோம், அந்த கழுகு நம்பிய மாதிரியே மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளை உண்மை என நம்பிக்கொண்டு, ஆமாம் ஆமாம் புதிய முயற்சிகள்லாம் நான் இறங்கினேன் அப்படின்னா எனக்கு வெற்றி என்பதே கிடைக்காது, தோல்வி என்பது தான் கிடைக்கும், எனக்கு என்ன அவ்வளோ ஆற்றலாக இருக்குது, அவ்வளவு திறமையாக இருக்குது அப்படின்னு நமக்குள்ள அந்த செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃபை நாமே வளர்த்துக்கிட்டு பல முயற்சிகளை நாம் எடுக்காமலேயே இருக்கோம். ஸோ இன்றிலிருந்து நாமே தீர்மானித்துக் கொள்வோம், நாம் கழுகாக பிறந்திருந்தாலும் கோழியாகவே வாழப்போகிறோமா, அல்லது நம்முடைய உண்மையான ஆற்றலையும் திறமையையும் செல்ஃப் அனலைஸ் செய்து கொண்டு கழுகை போலவே பறக்கப் போகிறோமா என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்வோம். இப்போ ரீசெண்டாக இந்த சோஷியல் நெட்வொர்க்லலாம் ரொம்ப ஒரு அழகான ஹெட்லைன் ஒன்று வந்தது. அது என்ன அப்படின்னா, மொரோக்கோவின் ஷெப்பர்ட் கேர்ள் பிரெஞ்சு நாட்டின் எஜுகேஷன் மினிஸ்டராக மாறியதை பற்றிய அந்த ஒரு ஹெட்லைன் தான் அது. அது என்ன அப்படின்னா, நஜத் பெல்காசெம் என்கிற ஒரு பெண் மொரோக்கோவின் கிராமத்தில் பிறந்து இந்த ஆடுகளை வளர்க்கும் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தொடர்ந்து தானே நல்ல ஒரு உயர் கல்வியை கற்று இன்று பிரான்ஸ் நாட்டின் எஜுகேஷன் மினிஸ்டராக அரியணை ஏறி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு பல சோஷியல் நெட்வொர்க்ஸ்களில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இது நடந்து 1 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னாலும் இப்போ சமீப காலமாக இந்த ஒரு இன்ஸ்பைரிங் ஹெட்லைன்ஸை அடிக்கடி நான் பல இடங்களில் பார்க்க நேர்றேன். எப்படி ஒரு ஷெப்பர்டாக இருந்தவங்களால அவ்வளோ பெரிய பதவியை எட்ட முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஆற்றலையும் திறமையையும் கண்டு கொண்டு அடையாளப்படுத்தி கொண்டதால் மட்டுமே தான் அவ்வளோ பெரிய சிம்மாசனம் என்பது நஜத்துக்கு கிடைத்தது. நிஜத்தில் நாமும் இனி என்ன செய்யலாம், நம்முடைய ஆற்றலையும் திறமையையும் முழுமையாக நம்புவோம். நம்முடைய ஆற்றலுக்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் என்பது நிச்சயம் கிடைத்தே தீரும் என்ற ஆழமான நம்பிக்கையை நம்மோடு சுமந்து கொண்டு செல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே. பிரீத்தி, இப்போ பாத்ரூம்ல வந்து ஷவர் யூஸ் பண்ணி குளிக்கிறோம் இல்லையா, சோ அந்த நாசில்லாம் இருக்கு இல்லையா, சோ அதை வந்து எப்படி க்ளீன் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. எட்டனாலும் ஸ்டூல் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம நார்மலா வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணோம்னா அது ஈஸியா போகாது. அதனால வந்து டர்ட்லாம் வந்து ரொம்ப ஓட்டிட்டு இருந்தா பார்க்கவே வந்து ரொம்ப நாஸ்டியா இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து அது உள்ள வந்து ஒயிட் வினிகர் வந்து ஊத்திடணும்.
ஓகே. ஸோ அந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து அந்த நாசில் மேலே வந்து நம்ம கட்டிட்டு ஒரு 1 hour கழிச்சு எடுத்துட்டு அப்புறம் நம்ம தண்ணி வச்சு தொடச்சோம் அப்படின்னா வந்து டோட்டலாக டர்ட்லாம் போயிடுமா, ஜெர்ம்ஸ் பாக்டீரியா எதுவுமே இருக்காது. ஓகே, வினிகர்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது நம்ம பேச தான் தெரிய வருது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். பட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலிகைகள்ல இருக்க மருத்துவ குணங்களை சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து சளி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. சளி வந்துட்டாலே காய்ச்சல் வந்துடும். இது ரெண்டும் ஒன்றா வந்துருச்சுன்னா அதை சரி செய்கிற முறையை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து சாதாரணமாக வந்து சளி பிடிச்சிருச்சுன்னா அந்த சளி வந்து சீக்கிரமாக சரியாகாது. அந்த சளி சரியாகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்துச்சுன்னா சாப்பிடாமே இருந்துடும். சாப்பிடாமல் இருக்கும்போது ரொம்ப வந்து வேதனையாக இருக்கும். அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும். அழுகையை நிறுத்தவே முடியாது. அந்த குழந்தைக்கு வந்து சளியை முதல்ல சரி செஞ்சால் தான் காய்ச்சல் சரியாகும். சளியை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஓமவல்லின்னு சொல்கிறோம். ஓமவல்லியை வந்து கற்பூரவல்லின்னு சொல்லுவோம். கிராமப்புறங்களில் இது வந்து மூட்டை நாரின்னு சொல்லுவோம். ஏன்னா இது அதிகமாக வந்து அதனுடைய வாசம் வந்து அதிகமாக மலை முழுவதும் இருக்கும். அதனால் இதுக்கு பேர் மூட்டை நாரின்னு சொல்லுவோம். இந்த ஓமவல்லியை பயன்படுத்தும் போது எவ்வளவு சளி இருந்தாலும் அந்த சளிகளை குறைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து சாதாரணமாக இந்த இலையை வந்து பயன்படுத்தி பஜ்ஜி மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு இதில் பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இதை வந்து கண்டிப்பாக நாங்கள் இப்போ செய்கிற முறையை தான் செஞ்சு கொடுக்கணும். பெரிய குழந்தைகள் ஆயிடுச்சுன்னா இதை பஜ்ஜி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த சளி எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது எவ்வளவு சளி இருந்தாலும் அந்த சளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதை வந்து மலத்தின் வழியாக வெளியேற்றிடும். மூக்கு அடைச்சிருந்தாலும் அடைப்பு வந்து 1 மணி நேரத்தில் மூக்கடைப்பை திறந்து விட்டுரும். மூக்கடைப்பு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரியாகிக்கிறோம். அந்த மோசமாக இருக்கிற மூக்கடைப்பு எல்லாம் சரியாகிறதால இந்த பூண்டை பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். சின்ன வெங்காயம், இந்த சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம். ஏன் சாம்பார் வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம்னா காய்ச்சலுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் நல்லா வந்து அதிவேகமாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்துன்னா அதை வந்து நல்லா ஓட வச்சு அந்த காய்ச்சலை வந்து கட்டுப்படுத்தும். சாதாரணமாக வெங்காயத்தை மென்று சாப்பிட்டாலே காய்ச்சல் நின்றுடும். வெங்காயத்தை அரைச்சி மேலில் தடவுனா காய்ச்சல் வந்துடும். அப்போது வெங்காயத்தை வந்து உள்ளுக்கு சாப்பிடும்போது எவ்வளோ அனலாக இருந்தாலும் அந்த காய்ச்சல் குறைஞ்சிரும். சளியை வந்து குறைக்கிறதுக்கு பூண்டும், காய்ச்சலை குறைக்கிறதுக்கு வெங்காயத்தையும் பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்த்து மிளகை பயன்படுத்துகிறோம். மிளகை குறுமிளகுன்னு சொல்லுவோம். அந்த மிளகை வந்து பயன்படுத்தும் பொழுது சளி எவ்வளோ இருந்தாலும் உடைச்சிரும். அந்த குழந்தைக்கு வந்து உடல் வந்து சூடு கம்மியாக இருக்கும். சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா குளிர்லேயே இருக்கும், நடுங்கிட்டு இருக்கும். அந்த சூட்டை வந்து சரியான நிலைக்கு கொண்டு வந்துடும். உடல் சூட்டை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும். சமநிலைக்கு வரும்பொழுது சளி மொத்தமும் மலத்தின் வழியாக வெளியாகும். மலத்தில் வெளியாகும்போது அந்த சளி குறைய காய்ச்சலும் குறையும். அது மட்டும் இல்லாமல் பசியே இருக்காது அந்த குழந்தைகளுக்கு. பசியே இல்லைன்னும் போது இந்த சுக்கை பயன்படுத்துகிறோம். சுக்கை பயன்படுத்தும் பொழுது அந்த பசியை தூண்டக்கூடியது. பசி தூண்டும் போது குழந்தை ஆகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஆகாரம் சாப்பிடும் பொழுது அதுக்கு வந்து பால் அல்லது உணவு எடுக்க ஆரம்பிச்சிடும். எடுக்கும்போது அதுக்கு ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். ரத்தம் ஊற ஆரம்பிச்சதுனாலே அந்த குழந்தை நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடும். அழுகையை நிறுத்தும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும். அந்த காரத்தன்மையை சரி செய்யணும். எடுத்ததுமே குழந்தை சாப்பிடாது. அதனால தான் தேன் வச்சுருக்கோம். தேன் சாப்பிடும்பொழுது தேனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு காய்ச்சலும் சரியாகும், சளியும் சரியாகும். அது இல்லாமல் தொண்டை வீக்கமாக இருந்தாலும் அந்த தேன் சாப்பிட தொண்டை வீக்கமும் சரியாகும். காய்ச்சல் சரியாகணும். காய்ச்சல் அதிகமாக இருந்தது அப்படின்னாலே பயப்பட தேவையில்லை. தேன் மட்டுமே கொடுத்தாலே காய்ச்சல் குறையும். வெங்காயமும் தேனும் அரைச்சி கொடுத்தாலே காய்ச்சல் குறையும். சில குழந்தைங்கள் வந்து வரட்டுத்தனமாக இருமுனாலும் தேனும் வெங்காயம் கொடுத்தானா கண்டிப்பாக அந்த வந்து காய்ச்சல் சரியாகும். அந்த இருமல் சரியாகும். அதோடு சேர்த்து நம்ம பூண்டு சேர்க்குறோம். பூண்டு சேர்க்கும்போது எவ்வளவு சளியாக இருந்தாலும் அந்த சளியை வந்து உடைக்க ஆரம்பிச்சிடும். உள்ள சளி கட்டி நெஞ்சு வரைக்கும் கட்டி கொதன்னு இருக்கும். பேச முடியாமல் இருக்கும். எதை கொடுத்தாலும் அது வாந்தியாக வரும். அதை எல்லாத்தையும் திருப்பி சரி செய்யணும்னா அந்த பூண்டை கொடுக்குறோம். இதோடு சேர்ந்து ஓமவல்லியை கொடுக்கும்போது குழந்தைக்கு எவ்வளவு சளி இருந்தாலும் அந்த சளி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். காய்ச்சலும் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தைங்க வந்து சாதாரணமாக வந்து நடக்கும்போது காய்ச்சல் வரும், தவக்கும்போது காய்ச்சல் வரும், பல்லு முளைக்கும் போது காய்ச்சல் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது ஈரத்தில் தெரியாத்தனமாக போய் தொட்டியில் படுத்துகிறோம். சிறுநீர் கழிச்ச அந்த அதே துணி மேலேயே படுத்திருந்தாலும் காய்ச்சல் வந்துடும். அந்த காய்ச்சல் வந்து அது சளியாக இருக்கும். அந்த சளியெல்லாம் போக்குறதுக்கான மருந்தை இப்போ நம்ம பார்க்கலாம். குழந்தைகளுக்கு 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இப்போ நாம் மருந்து தயாரிக்கிற முறையை பற்றி பார்ப்போம். இப்போ சின்ன வயசாக இருக்கிறப்ப குழந்தைங்க வந்து அதிகமாக தண்ணியில் விளையாடும். தண்ணியை குடித்து தண்ணியில் விளையாண்டு எப்போ பார்த்தாலும் தாய் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா பிள்ளைங்க அதுவா தண்ணியை மோந்து ஊற்றி மேலில் ஊற்றி குளிச்சுக்கிறோம்.
சொன்னாலும் கேட்காது சின்ன வயசில் அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு அதிக சளி காய்ச்சல் வந்துடும். இதுக்கெல்லாம் வந்து அவங்க நம்ம இந்த பஜ்ஜி மாதிரி இப்படிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாது, மெண்டு சாப்பிட்ற மாதிரி கொடுத்தோம்னாலும் சாப்பிடாது. அப்படி இருக்கிறதுனால நம்ம தேன் கலந்து வந்து இதை ஒரு உணவு மாதிரியே வந்து கொடுத்துருவாங்க. தாய் அப்படி கொடுத்துட்டாங்கனாக்கா அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ரும். அதாவது தேனுன்னு வர்றப்போ அந்த குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருச்சுனாக்கா அந்த குழந்தைங்கள குளிக்க வச்சு முடிஞ்சிட்டதும் சும்மா ஒரு ஸ்பூன் தேன் கொடுத்துட்டு வந்தீங்கனாலுமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து சளின்றதே பிடிக்காது. அப்படி இப்படி யாருமே இப்போல்லாம் வந்து தேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. ஒரு தவறான கருத்து வச்சுருக்குறாங்க. தேன் குடித்தாக்கா குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்துடுது, கடினமாக வந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல சுத்தமான மலைத்தேன் வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு சளியும் காய்ச்சலும் வந்து வரவே வராது. அப்படி சளி பிடிக்குது அப்படின்னு குழந்தைங்கள குளிக்க வச்சாலும் தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டாலும் உடனே வந்து நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு டவலை வச்சு தொடச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கு தேன் கொடுத்துருங்க. தேன் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு உடம்பு முழுக்க நல்லா தேங்காய் எண்ணெயை வந்து தடை விட்டுட்டிங்கனாக்கா அந்த குழந்தை எவ்வளோ தண்ணியில் விளையாண்டுருந்தாலும் தண்ணி அதிகமாக குடிச்சு சளி காய்ச்சல் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் உடல் முழுக்க வந்து தேங்காய் எண்ணெய் தடை விட்டிங்கனாலுமே அந்த சளி காய்ச்சல் வராது. குழந்தைங்களுக்கு வந்து 3 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் ரெண்டும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து விடுபடுறதுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். சுக்கு வந்து ஒரு பட்டாணி அளவு, மிளகு வந்து ஒரு 5 மிளகு, 5 மிளகு போட்டால் போதும். ஏன்னா குழந்தைன்றதுனால அதிக காரம் நாம் கொடுக்க வேண்டாம். சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பல்லு எடுத்துக்கிட்டால் போதும். சிறு பல்லு பூண்டு ஒரு சிறு பல் 1 போதும். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பல் எடுத்தால் போதும். ஓமவல்லி ஒரே ஒரு இலை, இப்படி ஒரு வேளைக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே வந்து குழந்தைங்களுக்கு போதும். 3 வயசு குழந்தைங்கனாக்கா சில குழந்தைங்க வந்து இதை டானிக்கன்னு சொல்லி நம்ம குடிச்சிட்டோம்னா விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களும் இருக்குது. ஒரு சில குழந்தைங்க அடம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிடாதுங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பனை வெல்லம் சேர்த்து இதோடவே சேர்த்து நல்லா உருண்டையாக பண்ணி வெல்லம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அது அழகாக வாங்கி சாப்பிட்றோம். இப்படி ஒரு 3 வேளை நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு சளியும் காய்ச்சலும் வறட்டு இருமல் நெஞ்சு சளி சளினால் விட்டு விட்டு வர்ற காய்ச்சல் எல்லாமே வந்து சரியாயிரும். குழந்தையும் ஆசைப்பட்டு நல்லா விரும்பி வாங்கி சாப்பிட்ரும். இனிப்பு சேர்த்து நம்ம கொடுத்தோம்னாக்கா எந்த குழந்தையும் வந்து அது நல்லா சீக்கிரமாக வந்து ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ரும். இதை விட்டுட்டு நாம் வந்து டானிக்க மாத்திரை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த குழந்தைங்களாம் ரொம்பவே வந்து துடிச்சு போய் பக்கத்தில் ஏதாவது ஒன்று கொண்டுட்டு போனாலே வந்து ஏதோ மருந்து கொடுக்க வராங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அழுது ரொம்பவே எதுவும் சாப்பிட மறுத்து போய் அவ்வளவு ஒரு பயந்த சுபாவத்தில் இருக்குங்க குழந்தைங்க. அந்த குழந்தைங்களும் வந்து அப்படி கொடுக்காம நம்ம இயற்கையிலே தேனோட கலந்து நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா சீக்கிரமாக அது சளி காய்ச்சலில் வராமல் அது குணமடைஞ்சிரும். சாதாரணமாக குழந்தைங்க ஒரு 6 மாத குழந்தை 8 மாத குழந்தைக்கெலாம் இப்படி எடுத்து விரல் எடுத்து நாக்கில் தடவுனா போதும். லேசாக அப்படி தொட்டுட்டு இதை இந்த அளவுக்கு தடவுனாலே போதுமானது. இந்த விரலில் இருக்கிற தேன் மட்டுமே குழந்தைக்கு போதுமானது. இதை எடுத்து நாக்கில் தடவுனோம்னா அது விரலை சூம்பிகிட்டே இருக்க மாதிரி மெதுவாக சோஞ்சு அது சாப்பிடும்பொழுதே அதுக்கு வந்து சளி சரியாயிரும், காய்ச்சல் சரியாயிரும். கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே போகும்போது தான் ஒரு 1/2 ஸ்பூன் கொடுக்கணும். 3 வயசு ஆகும்போது தான் 1 ஸ்பூன் அளவு கொடுக்கணும். எடுத்ததுமே தேனில் கலந்தது 1 ஸ்பூன் அளவு கொடுக்க முடியாது. ஒரு 5 வயசாவது ஆகணும். அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நக்கி தான் சாப்பிடணும்.
நக்கி சாப்பிட கொடுக்கணும். இல்லைன்னா தொண்டையில் போனதும் கப்புன்னு அடைச்சிக்கிறோம். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அது மூச்சு குழாயை அடைச்சிரும். அதனால் தேனை வந்து நேரடியாக ஒரு ஸ்பூனை கொடுக்கக்கூடாது. கையில் ஊற்றி நக்க சொல்லணும். இல்லைன்னா நம்ம தான் விரலில் எடுத்து நாக்கில் தடவிட்டே வரணும். இப்படி செஞ்சால் தான் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. குழந்தை வந்து சளியும் சரியாகும், காய்ச்சலும் சரியாகும். இது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு எவ்வளவு காய்ச்சல் இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த காய்ச்சலை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம். வெங்காயம் சேர்த்ததால காய்ச்சல் சரியாகும். பூண்டும் உங்களுக்கு ஓமவலியும் சேரும்பொழுது எப்படியாப்பட்ட சளியும் உடைச்செடுத்துரும். மிளகும் வந்து சளியை உடைச்செடுத்துரும். பசி இல்லாமல் வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்ததால் சுக்கு மிளகும் சேரும்போது பசியை தூண்டக்கூடியது சுக்கு. மிளகு வந்து அந்த வாந்தி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். மலம் கழிக்காமல் இருந்தால் வாந்தி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மலம் நல்லா போகிறதுக்கு தான் மிளகை சேர்க்குறோம். இதெல்லாம் சேர்த்து கூட்டு கலவையாக இந்த மருந்தை தயாரித்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை பெரியவங்க சாப்பிடணும்னா கண்டிப்பாக இப்போ செஞ்சுருக்கிறது 2 ஸ்பூன் தேனில் செஞ்சுருக்கோம். இது 2 ஸ்பூன் தேனில் இருக்கிறதையும் நக்கி சாப்பிட்டோம்னா எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரியாயிரும். காய்ச்சலும் சரியாகும், சளியும் சரியாகும். அதனால் இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்குது, அவங்களுக்குலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கையில் ஊற்றி மெதுவாக நக்கி சாப்பிட சொன்னோம்னா அவங்களுக்கு இருக்கிற சளி சரியாயிரும், காய்ச்சல் சரியாயிரும். அதனால் இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களும் நமக்கு குழந்தைங்க தான். அதனால் 60 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்கள ஒதுக்குற வேலை இல்லாமல் அவங்களுக்கு நோய்க்கு என்ன மருந்து கொடுத்தோமோ அந்த மருந்தை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கை சந்ததியே நல்லா இருக்கும். அதனால் பெரியவங்களுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கணும். இது பெரியவங்க மட்டும் இல்லை, சிறியவர்களுக்கு கொடுக்கலாம், நடுத்தர வயதினர்களுக்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுத்து இந்த சளி காய்ச்சலை போக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராம், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா காஃபி ஸ்டெயின் சொன்னோம் பாத்தீங்களா, அது வரதுக்கு முக்கிய காரணம் என்ன? காஃபி குடிக்கிறது. காஃபி மேக்கர். வாவ், சூப்பர். அதுல இருந்து வருது காஃபி. ஸோ காஃபி மேக்கரை எப்படி க்ளீன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். காஃபி மேக்கர் பொதுவாகவே நீங்க சொன்ன மாதிரியே வந்து தண்ணி போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணாம அந்த காஃபி மேக்கருக்குள்ளேயே வந்து கொஞ்சம் அந்த பாட் இருக்கும் இல்லையா, அது உள்ளே வந்து தண்ணியும் வினிகரும் கலந்து வச்சுட்டு ஒரு ஃபியூ சைக்கிள் ஓட விட்டீங்கன்னா தானா அதுவே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஈவனா ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு கிளாத் வச்சு அழகா வைப் பண்ணீங்கன்னா க்ளீனா ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க காஃபி போட்டு ஜாலியா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா வினிகர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா எல்லாம் கொல்ற தன்மை வந்து அதிகமா நிறைய இருக்கு போல. நினைக்கிறேன். எனிவே நீங்க சொன்ன சூப்பரான டிப்பை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 27ஆம் தேதி 4வது மாதம் 2016ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 14ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். சாதாரண தலைவலியை கூட அலட்சியப்படுத்துவது வேண்டாம். தேக பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது உங்களுக்கு மனதிற்கு தெம்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. குடும்பத்தில் இருந்த ஒற்றுமை குறைபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவதனால் உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெரும் சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் திட்டமிடுதல் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். விரயங்கள் காணப்படுவதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக டாம்பிக்கத்துக்காக செலவு செய்து பிறகு வருத்தப்படுவதோ கடன் அமைப்பை ஏற்றி கொள்வதோ தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருப்பது குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் உங்களுடைய நடவடிக்கையால். அதில் மிக மிக கவனமாக இருங்கள். யாரிடத்திலும் நீங்கள் எல்லாமே தெரியும் என்ற எண்ணத்தில் பேசுவதை மட்டும் விட்டுவிடுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் உங்களுக்குள்ளாக 4 செவத்துக்குள் பேசி தீர்த்து கொள்வது பல விதத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுகிறது. கிரக சஞ்சாரங்கள் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. சுபவிரை பிராப்தமாக இருக்கட்டும், வண்டி வாகனம் பிராப்தமாக இருக்கட்டும், பலவித விஷயங்கள் படிப்படியாக நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலமான அமைப்பை காணப்படுகிறது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் உங்களிடம் பாராமுகமாக இருந்தவர்கள் கூட உங்கள் நட்பை பெறுவதற்காக வந்து சரணடைவார்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல நாளை தைரியமாக செயல்படுத்துங்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முயற்சிகள், அரசு கௌரவத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள், கணக்கு வழக்கு பாதிப்புகளிலிருந்து நிவர்த்திகள், சிலருக்கு சட்ட சிக்கல் தீர்ந்து அந்யோன்யமும் சமரசமும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் விற்பதும் வாங்குவது போன்ற அமைப்பு நிலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு பண வரவுக்கு உண்டான தட்டுப்பாடு தீரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வயிற்று உபத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி காணப்படுகிறது. அதே சமயம் தந்தை வழி உறவுகளுக்கு திடீரென்று தேகாரோக்கிய குறைபாடு ஏற்படலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தஸ்தாவேஜுகளெல்லாம் பத்திரமாக வைத்து வங்கி பெட்டகத்தில் வைத்து பூட்டுவதே நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். உயரமான இடங்களில் வேலை செய்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருங்கள். எந்த பயணங்களும் இருந்தாலும் இது அவசியமா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செல்லுங்கள். தொலைதூர பயணங்கள் ஏதேனும் செல்வதற்கு முன்பாக அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல்லும் தேங்காயும் கொடுத்து அர்ச்சனை செய்து சிதற்காய் வெடிப்பது மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எல்லா விஷயத்திலும் ஒரு விதமான இறுக்கமாக இல்லாமல் மகிழ்ச்சியோடு இருந்து ஆனால் அதே சமயம் வார்த்தைகளில் மட்டும் மிக கவனமாக இருப்பது கன்னியா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எந்தவித பயணமும் ஏற்றுக்கொள்ளுங்கள். படிப்படியாக முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறது. தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். முடிந்த அளவுக்கு பள்ளி கொண்ட பெருமாளை ஒரு முறை தரிசனம் செய்வது வருங்காலத்திற்கு மிக நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் செய்யக்கூடிய நல்ல அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் சந்தோஷ குறைபாடுகளிலிருந்து நிவர்த்திகள் காணப்படுகிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்வதற்கு உங்கள் மனசு மாறுவதும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மிக மகிழ்ச்சியும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். அரசமைப்பில் மிக உயர்ந்த நிலைமைக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. மேலதிகாரிகள், மற்றவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எல்லோருடையும் அந்யோன்ய அமைப்புகள் குறைபாடுகளிலிருந்து நிவர்த்திகள் காணப்படுகிறது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் குடும்பத்திலும் அதிகரிப்பதற்குண்டான இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. மற்றபடி விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் எல்லா விதமான செலவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். படிப்படியாக நல்ல செய்தி அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் இருக்கின்ற வண்டி வாகனங்களை மெயின்டைன் பண்ண முடியாத உங்களுக்கு புது வண்டி வாகனங்கள் வீணாக வாங்கி மற்றவர்கள் கண்டிஸ்ட் எதற்காக படணும் என்பதை யோசித்து கொண்டாலே போதும். இருக்கின்ற எல்லா பொருளையும் அணிவிக்காமல் புது பொருளுக்காக விரயம் பண்ணுவது பிற்காலத்தில் வருத்தப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் செல்கின்ற சமயத்தில் முடிந்த அளவுக்கு குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு செல்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் சந்தோஷமான அமைப்பாக காணப்பட்டாலும் பெற்றோர், பெரியோர் உடல்நிலை, இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக வளர்ப்பு பிராணிகள், விஷ ஜந்துக்கள் போன்ற பூச்சி விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது அதிக அளவுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். உணவு விஷயத்தில் வாய்க்கட்டுப்பாடு இல்லாமல் கெட்ட உணவு திடீரென்று அவசரகதியில் சாப்பிடுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். இன்றைய நாளில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். அசைய பொருள் சேர்க்கையை விற்பதோ வாங்குவதனால் மகிழ்ச்சியும் மன்றற்றும் அனுகூலம் ஏற்படும். நீண்ட நாட்களாக பண தட்டுப்பாடு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம்.
உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் அனுகூலமும், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதுடன் திடீரென்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். அரசு அமைப்பில் ஒதுக்கியிருந்த உங்களை மீண்டும் உங்களுக்கு புத்துணர்வு கடுத்து உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் அனுகூலங்கள், சந்தோஷ அமைப்புகள் ஏற்படக்கூடிய படிப்படியாக நல்ல அமைப்புகள் காணப்படுகிறது. உத்தியோகம், குறிப்பாக தனியார் தொழில் அமைப்பில் இருந்தவர்கள், பெரிய அளவு முதலீடுகள் எதிர்பார்த்திருந்தவர்கள் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுகிறது. உத்தியோகத்திலிருந்து சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். புது தொழில் அமைப்புக்கு எதிர்பார்த்திருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சி தைரியமாக இறங்கி வெற்றி பெறலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, ஸோ இன்னைக்கு வந்து செக்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சுத்தத்துக்கே சுத்தமா நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த பொருளை வந்து இப்படிதான் க்ளீன் பண்ணணும், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. வியூவர்ஸோட சேர்ந்து நாமளும் பார்க்கலாம். இப்போ கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாபிக்கோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஃபேக்ட்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, Tata and bye-bye from Preeti and Arjun Ram and the entire team of புத்தம் புது காலை. Bye. Thank you.